வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்ஸில் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிற நம்ம அபிஷேகா அப்படிங்கிற கிட்டு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்ணன் திரைப்படத்தில் வர கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை பாடினது மூலமாக இன்றைக்கி சின்ன வயசுலேயே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை தன்வசப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நடந்த மௌனராகம் சுற்றுல ஒரு பாடலை மூச்சு விடாமல் பாடுற பாடல், எஸ்பிபி சாரோட மூச்சு விடாமல் பாடுற பாடலை பாடி தெரிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எஸ்பிபி சாரோட தீவிர ஃபேனான ஜானகி அம்மாவே இந்த பாட்டை ரசித்து பார்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய எக்ஸ்தல பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பாடுறதே ஒரு அருமையான விஷயம். அந்த வகையில் பெண் குழந்தைங்க பாடுறது அப்படிங்கிறது தனி ஸ்பெஷல் தான். அதுலேயும் அபிஷேகாவோட பழைய பாடல்கள் நான் கேட்டிருக்கேன். அதுலேயும் முக்கியமாக கர்ணன் படத்தில் வந்த ஹெவியான சாங் அவங்க பர்ஃபார்ம் பண்ணினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் கிடையாது, அவங்க பாடின பாடல்கள்லேயே இந்த எஸ்பிபி சாரோட பாடலை பாடினது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே குழந்தைங்கக்கிட்ட இருக்கிற இந்த அளப்பரிய திறமையை பார்த்தா எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. நாம் இன்றைக்கி லைஃப்பில் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், நிறைய பாடல்கள் பாடியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் இந்த குழந்தைங்க பாடுற பாடலை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவை ரொம்பவும் மனம் திறந்து பாராட்டியிருக்காங்க. அப்படிங்கிற விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, கர்ணன் படத்தில் அவங்க பாடின பாடல்களுக்காக பாண்டியராஜன் சாரே, தயவுசெய்து இதுக்கு மேலே பாடாதம்மா, இதுக்கு மேலே உன்னை யாராவது 2 வரி பாட சொன்னால் கூட நான் எழுந்து வந்து பாடாதன்னு சொல்லியிருப்பேன், அந்த அளவுக்கு நீ என்னுடைய எமோஷ்னலையே தூண்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவை ப்ளஸ் பண்ணது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு கோல்டு செயினையும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அந்த வகையில் விஜய் ஆண்டனி சாரும் ஒரு கான்சர்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்குறாரு. இந்த வகையில் ஜட்ஜஸே ரொம்ப பாராட்டிட்டு வர பொண்ணா அபிஷேகா இருந்துட்டு வராங்க. அவங்க தான் மேபி டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பலமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, தான் இது வரைக்கும் பாடின சாங்கில் கிட்டத்தட்ட 6-7 சாங்குக்கு மேலே அவங்க 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை விஜய் ஆண்டனி சார் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் அபிஷேகா ஓவர் நைட்டில் ஸ்டார் ஆகிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்ஸ் பார்ப்பீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.